குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நான் இந்த ஊரில் இத்தனை துணைவி வைத்திருக்கிறேன், இத்தனை மனைவி வைத்திருக்கிறேன், இதை யாரிடமும் சொல்லிவிடாதே, உனக்கு தெரிந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லிவிடாதேன்னு இப்படி வேணா கருணாநிதி சொல்லியிருப்பாரே தவிர, நான் வந்து காமராஜர் கையை பிடிச்சிக்கிட்டு நீ தான் ஜனநாயகத்தை காக்கணும்னு சொன்னு ஒரு நாளும் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா காமராஜர் விமர்சனம் பண்ணதே கருணாநிதி தான். எப்படி எப்படி அண்டங்காக்கான்னு சொல்லி காமராஜர் விமர்சனம் பண்ணியிருக்காரு கருணாநிதி. இது எருமை தோல் அப்படின்னு எருமை தோல் இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணவங்க காமராஜர் கையை பிடிச்சிட்டு சொன்னாங்களா? இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளை பூரா குடிக்க வைக்கணும், இவங்களுக்கு ஊரு டாஸ்மார்க் திறந்து வைக்கணும், அங்கங்க கஞ்சா வைக்கணும், போதைப் பொருளை விற்கணும், மக்கள் வரிப்பணத்தில் வந்து நல்ல சொகுசா வாழணும். இதுதானே இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அவர் சாகையில கூட 100 ரூபா காசு கூட இல்லாமல் செத்துருக்காரு காமராஜர் ஐயா. அந்த மாதிரி ஆட்சியெல்லாம் இன்னைக்கு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துருக்க நேரம் உட்கார்ந்துருக்கோம்னா ஸ்ட்ரைட்டா வந்து உட்கார்ந்துருப்போம், ஆசிரியர் பாடம் எடுப்பாங்க, ஆசிரியர் பாடம் கவனிக்க முடியும். லாஸ்ட் பண்ணிட்டு போறதுனால இப்படி உட்கார்ந்துச்சுன்னா அந்த குழந்தைகளோட கழுத்து என்ன ஆகும்? இதெல்லாம் முட்டாள்தனமான செயல்னு உங்களுக்கு தோணலையா? நீங்களாம் அமைச்சரா? நீங்க இதுக்கெல்லாம் படிச்சுட்டு ஒரு அமைச்சர் பதவி வேற இது வாங்கி வச்சுக்கிட்டு தெரியுறீங்க, அப்புறம் எதுக்கு ரத்து பண்ணீங்க? கருணாநிதி வந்து மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் இல்லையா? ஏன்னா இலங்கையில வந்து லட்சம் மக்கள் சாகும்போது இந்த பக்கம் மனைவி இந்த பக்கம் துணைவி வச்சுக்கிட்டு நடுவில் 2 ஏர் கூலர் வச்சுட்டு படுத்துட்டு உண்ணாவிரதம் இருந்தவர் இல்லையா? சாப்பிட்டுட்டு வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டு வந்து அப்புறம் எப்படி இருக்கும் கருணாநிதியோட இது? ஜெய்மீம் படத்தை பார்த்து இந்த லாக்கப்ல கைதியை வந்து இப்படி சித்திர பண்ணா என்னால் தாங்கவே முடியல, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அப்ப திரைப்படத்தில் வந்து அவனுக்கு கஷ்டமா இருக்கு, நேரில் வந்தா எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்குமா? என்ன கதை இது? இது வந்து கையாளாகாத அரசு, கையாளாகாத காவல்துறை. வேலுச்சாமி அழகா சொல்லிட்டாரு, அது ஒரு மூதேவி, இதெல்லாம் எம்பிக்கே லாய்க்கு இல்லாத ஆளு, இவனெல்லாம் கொண்டாந்து 20 வருஷமா எம்பியா வச்சிருக்காங்க, இவனெல்லாம் என்ன தெரியும்? இப்போ அப்பா அப்பான்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு கிளப்பி விட்டாங்க. அது பெரிய கேவலமான ஊர்ல பூரா எங்க அப்பா வராரு, எங்க அப்பாவோட கடையில சரக்கு வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒயின் ஷாப்ல பூரா எங்க அப்பாவோட கடை இது, நாங்க சரக்கு வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட காசு கேட்க கூடாது, எங்க அப்பா கடை இது, எப்படி காசு கேட்கணும்னு சொல்றாங்க. எப்படியே சொல்றாங்க, எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. வாங்கி குடிச்சுப்படியே எங்க அப்பாவே சொல்லியிருக்காரு, நீ என்ன காசு கேட்கிற, டம்ளர் கொடு தண்ணி கொடு, எங்க அப்பா கடை இது அப்படின்னு கேட்கறாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஒன்றிய தலைவர், பாஜகவின் மாநில பேச்சாளர் செல்லக்குட்டி பாலமுருகன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். டிஆர் பாலு மேலே வந்து ஒரு அவதூறு வழக்கு வந்து பதியப்பட்டதாக ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கும் டிஆர் பாலு அவர்களுக்கும். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கோர்ட்டில் வந்து ஆஜராகியிருக்காரு. ஆனால் டிஆர் பாலு அவர்கள் வந்து கோர்ட்டுக்கு வரவே இல்லை. என்ன காரணம்? அதாவது அண்ணாமலை அண்ணன் வந்து என்றைக்குமே வந்து ஒரு உண்மையான தகவலை தான் கொண்டாந்து மக்கள் மத்தியில் வைப்பாங்க, ஒரு நீதிபதி மத்தியில் வைப்பாங்க. அந்த வகையில் டிஆர் பாலு இன்னும் நிறையா ஃபைல்ஸ் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து வெளியிட்டாங்க. இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாளில் அடுத்தடுத்து கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு வரும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அண்ணன் வந்து சொல்கிறது வந்து எப்போவுமே வந்து கரெக்டான பாயிண்டில் போயிட்டு இருக்கும்போது அதை வந்து எதிர்கொள்ள முடியாமல் டிஆர் பாலுவாக இருக்கட்டும், ஈவா வேலுவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், முக ஸ்டாலினாக இருக்கட்டும், இவங்க எல்லார் மேலேயுமே சொத்து குவிப்பு வழக்கு வந்து அதிகமாக இருக்குது. பணம் கையாடல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஊழல் விஷயங்கள் வந்து நிறையா வந்துகிட்டு இருக்குது. இப்போ டாஸ்மார்க் ஊழல் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்க போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம உண்மையை கொண்டு போகும்போது அந்த உண்மைக்கு புறம்பா அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா உண்மை என்னன்னு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அண்ணாமலையை வந்து ஒரு கேஸ் போடுறாங்கன்னா அதுக்கு பதில் கேஸ் இவங்க போடுறாங்கன்னா ஏன் இன்னைக்கு ஆஜராகலை? ஏன்னா அவங்ககிட்ட உண்மை கிடையாது. உண்மை வந்து எங்க பக்கம் தான் இருக்கு, அண்ணாமலை என்ன பக்கம் தான் உண்மை இருக்கு. அப்படிங்கிற போது நீதிமன்றத்தில் அவங்க வந்து என்ன பதில் சொல்லுவாங்க? பண்ண முடியாது. கண்டிப்பா டிஆர் பாலு இவங்க எல்லாருமே வந்து இன்னும் ஊழல் கட்சியில ஊழல் பண்ணவங்க எல்லாருமே வந்து படிப்படியா வந்து திகார் சிறைக்கு இந்த மாதிரி சிறைக்கு போறது வந்து நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா சிறைக்கு போவாங்க, கம்மி எண்ணுவாங்க. சரி, அப்போ இருந்தே பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இப்போ வரைக்குமே திமுகவை எதிர்க்கிறது வந்து சரியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்பொழுது கூட்டணி கட்சியை உடைக்க முயற்சி செய்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. பாஜகவில் இருக்கக்கூடிய கூட்டணியை உடைக்க முயற்சி செய்கிறார்னு உண்மையா? என்னைக்குமே வந்து திமுக என்ன செய்யும்னா, ஒரு மனுஷனை வந்து தாக்கணும்னா ஒன்று பாலியல் ரீதியான தாக்குதலை வந்து தனிநபர் மீது வைக்கும், விமர்சனங்களை வந்து இந்த மாதிரி வைக்கும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து வலுவான கூட்டணி அதிமுகவும் பிஜேபியும் வலுவான கூட்டணி இருக்கிறதுனால
இவங்களால இப்போ தாங்கிக்க முடியல. இன்னும் வேற சில கட்சிகள் வந்து இந்த கூட்டணியை வந்து இணைய போறாங்க. மிக ஒரு வலுவான கூட்டணியா வந்து இந்த என்டிஏ கூட்டணி வந்து அமைய போது. கண்டிப்பா இந்த தடவை 2026 வந்து மாற்றம் இருக்குங்கிறது வந்து மக்கள் எல்லாருமே உணர்ந்துட்டாங்க. அதனால இந்த கூட்டணியை எதையாவது ஒரு பிளவுபடுத்தலாம், எவனையாவது எதையாவது சொல்லி வந்து நம்ம திசை திருப்பலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து விஷமமான விஷயங்களை வந்து இந்த மாதிரி கீழ்த்தரமான விஷயங்களை திமுக எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த அல்லு சில்ற கட்சி, இந்த உதிரி கட்சி, இந்த கட்சியெல்லாம் வச்சு என்ன செய்யணும்னா திமுக அப்படி ஒரு கட்டை தூக்கி போட்டு, ஒரு எலும்பு துண்டை தூக்கி போட்டு, நீ இன்னைக்கு இதை சொல்லு, நீ இன்னைக்கு இதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக வந்து என்ன செய்யும்னா யாரை எப்படி குறை சொல்லலாம், அதனால இந்த கட்சியை இந்த கூட்டணியை வந்து எப்படி வந்து குறை சொல்லி எந்த பக்கமாக திரை திருப்பி எப்படியாவது உடைக்கலாங்கிறத வந்து கனவு கொண்டுட்டு இருக்காங்க. அது நடக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வலிமையான கூட்டணி வந்து இப்போ அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்க அப்படி சொல்ற மாதிரி சரிங்க, அண்ணாமலை அவர்கள் கூட்டணி கட்சியை உடைக்க முற்படவில்லை, ஆனால் ஏன் பாஜகவினுடைய கூட்டத்திற்கு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்ல, அவருக்கு வந்து மேல இருந்து சில பொறுப்புகளை கொடுத்திருப்பாங்க, இந்த மாதிரி செயல்படணும்னு சொல்லியிருப்பாங்க. கூட்டத்திற்கு வரக்கூடாதுன்னு இல்ல, கூட்டத்துக்கு வரலாம். அவர் இவ்வளவு நாள் கட்சியில பயணிச்சு அவருக்கு ரெஸ்ட் வேணாமா, அவரும் குழந்தை குட்டியோட இருக்க வேணாமா, அவரும் வந்து ஃபேமிலியோட இணைஞ்சு போக வேணாமா? அதனால கூட்டத்துக்குலாம் இப்ப நேத்துலாம் பார்த்தா எல்லா விசேஷம் போயிட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, யாரோ இது பேட்டி எடுக்க வரும்போது ஆகஸ்ட் மாதம் வந்து நான் உங்களுக்கு பேட்டி தருவேன்னு பேசுவேன். அப்போ ஒரு காலகட்டம் அவருக்கு தேவைப்படுது. சில விஷயங்கள் அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஃபேமிலியோட இருக்குன்னு நினைக்கிறாரு, எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்காண்டி நம்ம அவகாசம் கொடுக்கணும்ல. 24 நேரம் கட்சியிலேயே பயணிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு குடும்ப குட்டிலாம் இருக்குல்ல, அதையும் பார்க்கணும்ல. இப்போ அரசியல் தலைவர்களுக்கு விடுமுறை அப்படின்னு கேட்டால் காமராஜர் ஐயா வந்து விடுப்பு எடுத்திருக்கலாமே. இல்லை, காமராஜ் ஐயா வந்து அன்னைக்கு இருக்க காலகட்டம் வேற, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேற. காமராஜ் ஐயா மாதிரி மனுஷன் வந்து நம்ம பார்க்க முடியாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து அடுத்து காமராஜர்னு சொல்லி அண்ணாமலை அண்ணன் தான் சொல்லியிருக்காங்க, அப்படிதான் பேசியிருக்காங்க. நீங்க இப்படி சொன்னா வந்து திமுக காரங்க ஒத்துக்க மாட்டாங்க சார். ஏன்னா காமராஜர் ஆட்சி தானே. திமுக காரங்க எதைத்தான் ஒத்துக்கணும்? திமுக வந்து காமராஜர் ஆட்சியை கருணாநிதி அவர்கள் கொடுத்துட்டு இருக்காருங்கிறதா வந்து பேச்சுவார்த்தையில அவங்க சொன்ன விஷயம். வரலாறுல சின்ன உதாரணம் சொல்றேன். எங்கேயாவது ஒரு குழந்தையோ இல்ல வேற யாரோ நீங்க யாரு மாதிரி ஆகணும்னு கேட்டா ஒன்னு ஜெயலலிதா மாதிரி ஆகணும்னு சொல்லுவாங்க, இல்ல கர்மவீர காமராஜர் மாதிரி ஆகணும்னு சொல்லுவாங்க, இல்ல பாரத பிரதமர் மோடி மாதிரி ஆகணும்னு சொல்லுவாங்க, இல்ல வாஜ்பாய் மாதிரி. யாராவது ஒருத்த கருணாநிதி மாதிரி ஆகணும் இது வரைக்கும் சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? ஏன் சார் அப்படி இல்லைன்னா அதற்கான வார்த்தைகளை வந்து நம்ம வந்து வெளியில வந்து விழிப்புணர்வை கொடுக்கணும். அதுக்கு தானே இப்போ வந்து ஜமால் முகமது காலேஜ்ல வந்து அவர் சொல்லியிருந்தாரு, கோட்சே வழியில் போகாதீர்கள், கருணாநிதி வழி இருக்கிறது, பெரியார் வழி இருக்கிறதுன்னு அவர் சொல்லியிருந்தாரு இல்லையா? அந்த விழிப்புணர்வை அங்க கொடுக்கணும் இல்லையா? கோட்சே வழியில போனா கூட நல்லா போயிடலாம். கருணாநிதி வழி இந்த பக்கத்துல பெரியார் வழியில போனோம்னா நாசமா தான் போகணும். இந்த நாடே நாசமா போயிருச்சு. இவங்களை வச்சுதான் இந்த நாடே நாசமா போயிருச்சு. நாசம் இந்த தமிழ்நாடு நாசமா போனது காரணம் பெரியார் ஒண்ணு, ரெண்டாவது பெரியார் கூட கை கோர்த்தது கருணாநிதி ஒண்ணு. சும்மா பெரியார் அன்னைக்கு வந்து திட்டின திட்டு 1960, 40ல இருந்து திட்டி தீகா கழகம் திராவிட கழகம் ஒத்துவரான்னு சொல்லி இவங்க என்னென்னமோ இந்த 21ஆம் பேஜ் உங்களுக்கு தெரியும், 21ஆம் பேஜ்னு சொல்லி நம்ம அண்ணாமலை கூட எடுத்து கூடியிருப்பாரு. திமுக காரன் ஓட்டுக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன், வீட்டில் இருக்க ஆளை கூட செஞ்சு விடுவேன்னு சொல்லி கூட பேசியிருக்காங்க. அது உண்மைதான், அவங்க எழுதியிருந்த அந்த மாதிரி திட்டி இருந்தவங்க இன்னைக்கு வந்து ஆட்சியை பிடிக்கணும், ஏதாவது திராவிட கொள்கையை வச்சு பண்ணணும், நான் பெரியாரை தலையில தூக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு சும்மா ஒரு பேருக்கு அந்த ரீலை வச்சு ஓட்டிகிட்டே இருக்காங்க. பெரியார் ரீலை இனிமே பெரியார் ரீல்லாம் ஓடாது, அந்து போயிருச்சு ரீல்லாம் இனிமே. அந்த சீமானே வந்து பெரியார் ஆதரிச்சிருந்தாரு, இன்னைக்கு என்ன ஆச்சு? சீமானை விரட்டி அடிக்கிறாரு யார? பெரியார. அப்ப பெரியார் ரீல் இன்னுமே ஓடாது. இன்னி இருக்க காலகட்டத்தில் பெரியார் ரீல் ஓடாது, அந்துருச்சு. சரி, அந்த ரீல் ஓடாதுங்கிறதுனால தான் இன்னைக்கு காமராஜரை கையில் எடுத்துக்கொண்டார்களோ? ஏன்னா திருச்சி சிவா அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருந்தாரு, ஏசி ரூம் இல்லாமல் காமராஜர் தூங்க மாட்டார், ஜனநாயகத்தையும் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையான பேச்சு. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ்காரர்கள் வந்து ரொம்ப தெளிவாக, ஏன்னா இப்போ அவர் பேசி 2 நாட்கள் ஆகுது, இன்னைக்கு தான் அவருடைய வீட்டை வந்து முற்றுகையிட்டிருக்காங்க. இப்போ இதனால் கூட்டணியில் ஏதாவது சலசலப்பு? இல்லை, முதல்ல திருச்சி சிவா வந்து நம்ம சொல்கிறத விட அவர் வேலுச்சாமி அழகாக சொல்லிட்டார். அது ஒரு மூதேவி, இதெல்லாம் எம்பிக்கே லாய்க்கு இல்லாத ஆள், இவனெல்லாம் கொண்டாந்து 20 வருஷமாக எம்பியாக வச்சுருக்காங்க, இவனெல்லாம் என்ன தெரியும்? தமிழ்நாட்டுடைய சாபம், தமிழ்நாட்டுடைய களங்கம், இப்படிப்பட்ட பைத்தியக்காரன்லாம் 20 ஆண்டுகள் மேலே டெல்லியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பது ஒன்று அந்த ஆளுக்கு புரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சியில் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போனாதான் எமர்ஜென்சியில் பிடிச்சாங்க, தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு சொல்கிற பைத்தியக்காரனுங்க சொல்கிறேன். எங்கள் ஊர்க்காரன் தான். திமுக ஆட்சி 76 ஜனவரி 30 டிஸ்மிஸ் ஆகுது. 75 ஜூன் 25ல எமர்ஜென்சி வருது. அதற்கு அப்புறமா 6-7 மாசம் திமுக ஆட்சி இருக்கிற வரை இவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க. அப்பதான் என்ன எமர்ஜென்சியில கைது பண்ணாங்க. இந்த ஆட்சி என்ன பண்ணுச்சப்போ? ஆட்சியவர்கள் பேரானது அவங்க கைது பண்ணாங்க. தடுத்து நிறுத்த துணிச்சல் உங்களுக்கு உண்டா? இவங்க காலில் விழுகிறது தயாரா இருந்தாங்க, ஆனா அவங்க ஏத்துக்கலைங்கிறதா பிரச்சனை. ரெண்டாவது, இந்த பைத்தியக்காரன் என்ன சொல்றான்,
திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க டிவியில காமராஜருக்காக தான் ஏசி வச்சாங்களா? என்ன முட்டாள். இங்கிருந்து ரஷ்யாவுக்கு போற போது கூட ஒரு சாதாரண கதர் சட்டையும் கதர் வேட்டியோட போயிட்டு வந்த ஒரே ஒரு தலைவன், உலக தலைவனே ஒருத்தர் தான். காமராஜர் பத்தி என்ன தெரியும்? பேனாமணிக்கு அரசியல் பண்ணவனுக்கெல்லாம் இவன் எப்படி தெரியும்? ஒண்ணுமே புரியாம ஏன் உளறாங்கன்னு புரியல. அதுல கொடுமை, காமராஜர் அக்டோபர் 2ஆம் தேதி இறக்குறார் 75ல. கடைசி 2 மாதங்கள் அவருக்கு வந்து ரொம்ப உடல்நல சரியில்லை. யாரையுமே வீட்டை விட்டே வெளியில போகல. அப்ப சாக போற நேரத்துல கருணாநிதி கையை பிடிச்சிட்டு ஜனநாயகத்தையும் நாட்டையும் நீதான் காப்பாத்துன்னு சொன்னார் இந்த மூதேவி சொல்லுது. அப்ப கருணாநிதி அவர் வீட்டுக்கு போயிருக்கணும். போனதா உண்டா? எப்ப போன சொல்ல சொல்லுங்க. கற்பனையிலே பல விஷயங்களை விற்பனை செய்யற கேவலமான இந்த புத்தியை எப்ப விட போறான்னு தெரியலையே. இந்த நல்ல மனுஷங்களுக்கு பதில் சொல்லலாம். டெல்லி ஏர்போர்ட்ல இன்டர்நேஷனல் ஆள் பூரா நிக்கிற இடத்துல சசிகலா புஷ்பான்னு ஒரு எம்பி காலில் இருக்க செருப்பை கட்டி அடிச்ச போதும் ஏத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாம குனிஞ்சுக்கிட்டே வந்த ஒரு 4ஆம் தர மனுஷன்கிட்ட இதை தவிர வேற என்ன எதிர்பார்க்க முடியாது. மீண்டும் சொல்லுகிறேன், நல்ல மனிதர்களை ஒதுக்கி இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் எம்பி ஆனவருடைய பாவத்தை தமிழ்நாடு இன்னைக்கு அனுபவிக்குது. எப்ப சாகிற காலத்துல வந்து கருணாநிதியை பிடிச்சிக்கிட்டு ஏசி ரூம் இல்ல எனக்கு இந்த ஜனநாயகத்தை நீ தான் காக்கணும்னு சொன்னாடா அப்படின்னு சொன்னாரா காமராஜர்? இல்ல அப்படி சொன்னாருன்னா கருணாநிதி அவர்கள் இவர்கிட்ட ரகசியமா சொன்னதாக. கருணாநிதி ரகசியமா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? எனக்கு இந்த ஊர்ல ஒரு சின்ன வீடு இருக்கு, எனக்கு இந்த ஊர்ல ஒரு சின்ன வீடு இருக்கு, இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத, நான் இந்த புத்தகத்துல இந்த கதை எழுதியிருக்கேன், இந்த மாதிரி கதை எழுதியிருக்கேன்னு வேணா சொல்லியிருப்பாரு கருணாநிதி. இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. என்ன வாழ முடியாதவர்கள் புத்தகம் சிவா, நான் இந்த ஊரில் இத்தனை துணைவி வைத்திருக்கிறேன், இத்தனை மனைவி வைத்திருக்கிறேன், இதை யாரிடமும் சொல்லிவிடாதே, உனக்கு தெரிந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லிவிடாதேன்னு இப்படி வேணா கருணாநிதி சொல்லியிருப்பாரே தவிர, நான் வந்து காமராஜர் கையை பிடிச்சிக்கிட்டு நீ தான் ஜனநாயகத்தை காக்கணும்னு சொன்னு ஒரு நாளும் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா காமராஜர் விமர்சனம் பண்ணதே கருணாநிதி தான். இவ்வளவு அசிங்கமா எப்படி அண்டங்காக்கான்னு கூட அண்டங்காக்கான்னு சொல்லி காமராஜர் விமர்சனம் பண்ணியிருக்காரு கருணாநிதி. ஆமா, இது எருமை தோல் அப்படின்னு எருமை தோல் இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணவங்க காமராஜர் கையை பிடிச்சிட்டு சொன்னாங்களா? ஐயா காமராஜர் வந்து சூழ்ச்சி பண்ணி வீழ்த்தினதே வந்து திராவிட இயக்கம் தான், இந்த கருணாநிதி இயக்கம் தான். ஒரு நல்ல மனிதரை, இந்த நாட்டுக்கான மனிதரை, ஒரு படிப்பறிவு இல்லாத குழந்தைகளையும் இந்த படிப்பறிவு இல்லாத சமுதாயத்தையும் படிப்பறிவாக கொண்டு வரணும், பள்ளிக்கூடங்கள் அதிகமாக திறக்கணும், சத்துணவை கொடுக்கணும்னு சொல்லி பல திட்டங்களை தொலைநோக்கு பார்வையோட இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் காமராஜர் ஐயா. இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க? இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளை பூரா குடிக்க வைக்கணும், இவங்களுக்கு ஊரு டாஸ்மார்க் திறந்து வைக்கணும், அங்கங்க கஞ்சா வைக்கணும், போதைப் பொருளை விற்கணும், மக்கள் வரிப்பணத்துல வந்து நல்ல சொகுசா வாழணும். இதுதானே இங்க நடந்துகிட்டு இருக்கு. அவர் சாகையில கூட 100 ரூபா காசு கூட இல்லாம செத்துருக்காரு காமராஜர் ஐயா. அந்த மாதிரி ஆட்சியெல்லாம் இன்னைக்கு கொடுக்க முடியுமா? கருணாநிதி போய் முதல்ல கருணாநிதியையும் காமராஜையும் ஒப்பிட்டு பேசலாமா? கள்ளத்தனம் கொண்ட கருணாநிதிஞ்சே சொல்லிட்டு இருக்காங்க. பூராமே திருடு. பூரா அவர் கூட பயணிச்ச யாராவது ஒருத்தர் எம்ஜிஆர் கூட பயணிச்சாரு. எம்ஜிஆர் என்னாச்சு? எம்ஜிஆருக்கு அவர் கணக்கு கேட்டாரு, கணக்கு கொடுக்கல, அதனால எம்ஜிஆர் தனியா வந்தாரு. அதுக்கப்புறம் வந்த கருணாநிதிக்கு மூத்த தலைவர்கள் அன்பழகன்லாம் இருந்தாங்க. அவங்களாம் என்னாச்சு? ஏன் தலைவரா வரல? எதுக்கு தலைவரா வரல? இந்த திமுக கட்சியில தலைவரா வர்றதுக்கு யாருக்குமே தகுதி இல்லையா? எத்தனை பேரை வெட்டி கொண்டிருக்காங்க, எத்தனை பேர் இந்த கட்சியில இருந்து விலக்கி இருக்காங்க. ஏதாவது ஒரு பழியை சுமத்தி இந்த கட்சியை விட்டு ஆற்றியது. ஏன்னா அந்த குடும்ப ஆட்சியை வரிசையா கொண்டு வரணும். கருணாநிதி இருந்து ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி, அதுக்கப்புறம் எந்த நிதியும் தெரியல, இனிமேதான் தெரியும். அப்படி இருக்கும்போது கருணாநிதியவும் காமராஜையும் தயவு செய்து ஒப்பிட்டு பேசாதீங்க. இப்போ இன்னைக்கு நீங்க இப்படி சொல்றீங்க, கல்விக்காக வந்து திமுக என்ன செஞ்சிருச்சுன்னா, ஏன் இப்போ கூட வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைகளுக்கு வந்து நீ வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சு, நீ லாஸ்ட் பெஞ்சு அப்படின்னு ஒரு வேற்றுமை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாவடிவில் வந்து அந்த மலையாள படத்தில் வந்து அறிமுகம் செஞ்சுருந்தாங்க. அதை பார்த்து இன்னைக்கு ஒரு அழகான ஒரு வடிவமைப்பை கொண்டு வந்திருக்காங்க கிளாஸ் ரூமில். இதையெல்லாம் வந்து கல்வித்துறை அமைச்சர் செஞ்சிருக்காரு. அதுக்கு அடித்தளமே முதல்வர் தானே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திமுகவில் இருக்கிறவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, தொலைநோக்கு பார்வை இல்லாதவங்க, 10ஆம் கிளாஸ் பெயில்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஒத்துக்க முடியாது. ஒரு படிக்காத காமராஜரை படித்த கிருஷ்ணசாமி வந்து அவரை வந்து வென்று விட்டார் அப்படின்னு ஆட்சிக்கே வந்தாரு. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நிஜத்தை பார்த்து ஒரு திரைப்படம் எடுப்பாங்க. யாராவது திரைப்படத்தை பார்த்து ஒரு நிஜத்தை வந்து கெடுப்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துருக்க நேரம் உட்கார்ந்துருக்கோம்னா ஸ்ட்ரைட்டா வந்து உட்கார்ந்துருப்போம், ஆசிரியர் பாடம் எடுப்பாங்க, ஆசிரியர் பாடம் கவனிக்க முடியும். லாஸ்ட் பெஞ்ச் போறதுக்கான இப்படி உட்கார்ந்துச்சுன்னா அந்த குழந்தைகளோட கழுத்து என்ன ஆகும்? இதெல்லாம் முட்டாள்தனமான செயல்னு உங்களுக்கு தோணலையா? நீங்களாம் அமைச்சரா? நீங்க இதுக்கெல்லாம் படிச்சுட்டு ஒரு அமைச்சர் பதவி வேற இது வாங்கி வச்சுக்கிட்டு தெரியுறீங்க. அப்புறம் எதுக்கு ரத்து பண்ணீங்க? இல்ல ரத்து செய்யல. இல்ல ரத்து பண்ணிட்டாங்க.
இல்ல அது ரத்து செய்யவில்லை, அது வந்து வதந்தி அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி கூட இப்ப நான் நியூஸ் பேப்பர் பார்த்து ரத்து செஞ்சாச்சு. இப்படி இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வந்துடும், இந்த கழுத்து ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் பிள்ளை எப்படியே இருக்க வேண்டியது, அம்மா கழுத்து வலிக்குதுமா எனக்கு மருந்துமான்னு வீட்டுல போய் சொல்லுவாங்க. நல்லபடியா எப்போ இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியதானே. படிக்க இதுல என்ன லாஸ்ட் பெஞ்சு ஃபர்ஸ்ட் பெஞ்சு. இது ஒரு முன்னேற்றம், ஒரு வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? ஏங்க முன்னேற்றம்னா தொலைநோக்கு பார்வையோட எவ்வளவோ விஷயம் இருக்கு. அதெல்லாம் செய்யாம பிள்ளைய உட்கார்ந்து இருக்கிறதாங்க. அதுவும் ஒரு திரைப்படத்தை பார்த்து இதெல்லாம் ஒரு அமைச்சர் செய்யற வேலையாங்க. பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி படிப்பு கொடுக்கணும், என்ன செய்யணும், எந்த மாதிரி பாட புத்தகம் கொடுக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள் இந்த பாட புத்தகத்தில் சேர்க்கணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் முகலாய பேரரசு, அந்த பேரரசு, எகிப்து அரசு, அதுதாங்க சமூக அறிவியல்ல இருக்கு, சோசியல் சயின்ஸ்ல இருக்கு. எந்த பாடத்திட்டத்துக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து இதை கொடுத்தா நம்ம பாரத நாட்டில் இது நடந்திருக்கு. எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க, இத்தனை பேரையும் இந்த இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் சேர்ந்து ஒரு சமூக அறிவியல் இருக்காங்க. நீங்க நீங்க படிச்சு பாருங்க பார்ப்போம். எல்லாமே எகிப்தியர்கள் வந்தது, முகலாய ஆட்சி செஞ்சது. நம்ம அடிமையா இருந்ததே இங்க பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. தவிர நம்ம எத்தனையோ இத்தனை பேர் தடவை படையெடுத்து வந்தாரு, கடைசியில் அடிச்சு விரட்டிட்டாங்கன்னு ஒரு இது இருக்குல்ல, கதை இருக்குல்ல, ஒரு வரலாறு இருக்குல்ல, அதை யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதை ஏதாவது புத்தகத்துல வருதா? நம்ம அடிமையா இருந்ததே சொல்லி கொடுக்குறாங்க. கருணாநிதி அவர்களை பற்றி வருதே. கருணாநிதி வந்து மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் இல்லையா? ஏன்னா இலங்கையில வந்து லட்ச மக்கள் சாகும்போது இந்த பக்கம் மனைவி இந்த பக்கம் துணைவியும் வச்சுக்கிட்டு நடுவில் 2 ஏர் கூலர் வச்சுட்டு படுத்துட்டு உண்ணாவிரதம் இருந்தவர் இல்லையா? சாப்பிட்டுட்டு வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டு வந்து அப்புறம் எப்படி இருக்கும் கருணாநிதியோட இது? கருணாநிதிலாம் ஒரு ஆளுன்னா அவரோட வரலாறு வந்து புத்தகத்தில் இருக்கு. அவர் வரலாறு என்ன புத்தகம் எழுதினாரு உங்களுக்கு தெரியாதுல்ல? அவர் என்ன புத்தகம் எழுதினாரு சொல்லுங்க. இப்போ கூட உங்க மாநில பேச்சாளர் சொல்லியிருந்தாரு, வாழ முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரா? அவர் ஃபயர் சதீஷ்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அவர் வந்து என்ன வாழ முடியாத ஏதோ ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தெல்லாம் நம்ம படிக்க முடியுமா? நினைக்கிற பிள்ளை படிக்க முடியுமா? இவங்க வந்ததே வந்து வேற வழியில இருந்தே வந்தாங்க. என்னத்தையோ கருமம், இந்த தமிழ்நாடு பிடிச்ச பீடை இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட வந்து நம்ம வாழ வேண்டியது இருக்கு. சரி, இன்னைக்கு இப்படி ஒரு சர்ச்சையான பேச்சை வந்து திமுக எம்பி எழுப்பியிருக்காரு. இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நடத்திருக்கிறாரு. அவர் சைட்ல இருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. எது இந்த காங்கிரஸ்ல பேசுனதா? ஆமா, காமராஜரை பற்றி பேசுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொல்லியிருக்காரு, இதை வைத்து கூட்டணியில் சலசலப்பு ஏற்படும், பாஜக வந்து இதை வைத்து வந்து ஆட்சி அமைக்கலாம் என்று வந்து நினைக்க கூடாது, ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து இதனால் வந்து பாஜக ஆட்சி செய்ய தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்துச்சுன்னா திமுகவோட கூட்டணி வைக்க கூடாது. திமுக எங்க மதிக்குது? எல்லாத்தையும் செஞ்சு விட்டு மன்னிப்பு கேட்டா என்னது? அப்ப பொய் தானே. அவர் சிரிச்சு பேசுனது பொய் தானே? நிஜம் பேசியிருக்காரா? உண்மையை பேசியிருக்காரா? பூரா பொய் தானே பேசிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு தார்மீக காமராஜர் வந்து கருணாநிதி கையை பிடிச்சிட்டு நீ தான் ஜனநாயகத்தை கேட்கணும்னா இதை விட ஜனநாயக படுகொலை எதுவுமே கிடையாது. இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது. இப்போ பேசுறது பொய், ஃப்ராட் அம்புட்டும். இதுல வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து நாங்க காங்கிரஸோட இணைப்பா இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. காங்கிரஸ்காரங்களுக்கே அறிவு இல்லாம 2 நாள் விட்டு இன்னைக்கு தான் அறிவு வந்திருக்கு, கொஞ்சம் ஞான உதயம் வந்திருக்கு. இவங்கெல்லாம் வந்து எதனால வந்து இப்படி மௌனம் காக்குறாங்கன்னு தெரியல. ஒரு சீட்டுக்கு அப்போனா தன்மானம் இல்லையா, மானம் இல்லையா? அதெல்லாம் நம்ம காங்கிரஸ் கட்சி ஒரு மூத்த தலைவர், ஒரு எப்பேற்பட்ட தலைவர், அவர் வந்து விமர்சிச்சிருக்காங்களே. இப்ப அண்ணா வந்து லேசா அண்ணாதுரைன்னு சொன்னதுக்கு பேர் சொன்னதுக்கு எப்படி கொதிச்சு எழுந்தாங்க. மாநில தலைவர் அண்ணாதுரைன்னு சொல்லிவிட்டார், பேர் அதானே, பேர் சொல்றதுக்கு தானே வைக்கிறது, வேற எதுக்கு அண்ணாதுரைன்னு சொன்னா என்ன இருக்கு இதுல? அண்ணாதுரை சொல்லிவிட்டாரு. அதை வந்து பெருசா பூதாகரமாக்கி திமுக எப்படி கொண்டு வச்சு, திமுக ஏடிஎம்கே எதுவுமே சொல்லல, அதிமுக எதுவும் சொல்லல, அண்ணாதுரை வந்து அண்ணாதுரைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி திமுக எவ்வளவு ரோசமா போனாங்க. அப்ப அதே இதை காமராஜர் வந்து ஒரு புனிதமானவர், அவர் வந்து ரொம்ப ஒரு மரியாதைக்குரியவர். அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம். அவரை வந்து இந்த மாதிரி கேவலமா அவர் வந்து பேசுறாங்கன்னா அப்ப வந்து காங்கிரஸ்காரனுக்கு ரோசம் வரணுமா வரக்கூடாதா? கருணாநிதி உயிரோட இல்ல, காமராஜர் உயிரோட இல்ல அப்படிங்கிறதுனாலயா? இல்ல அப்படி இல்ல, கருணாநிதியை கணக்கிலே சேர்க்க கூடாது. கருணாநிதி எதுக்குமே ஆக மாட்டார். அவர் வந்து ஆகாவரி, ஏட்டு சுரக்காய் கருக்கு உதவ மாதிரி அந்த மாதிரி இந்த திமுக இயக்கம் பூரா அந்த மாதிரி உள்ளது. இல்ல அன்புமணி அதான் சொல்லியிருந்தாரு, 2 பேரும் உயிரோட இல்ல அப்படிங்கிறதுனால திமுக எதை வேணாலும் பேசலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆமா, இது உண்மை எதுன்னு தெரியாதுல்ல, என்ன வேணாலும் பேசிட்டு போலாம்ல. கருணாநிதி எது சொன்னாரான்னு நமக்கும் தெரியாது, காமராஜர் அது சொன்னாருன்னு நமக்கும் தெரியாது. ஆனா காமராஜர் பொய் பேச மாட்டாரு, கருணாநிதி வண்டியா மூட்டையா பொய் பேசுறாரு. அதனால எதுன்னு மக்களுக்கு தெரியும். அதனால காங்கிரஸ்ல உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது அறிவு இருந்துச்சுன்னா இந்த திமுகவோட கூட்டணியை முறிக்கணும். இன்னைக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஒரு 10 வயசு பொண்ணை வந்து கடத்தி பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து எந்த ஒரு எஃப்ஐஆர், ஒரு கேஸ், வழக்கு பதிவே பண்ணவே இல்லை. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு காவல்துறை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட ஏவல் துறையாக தான் இருக்குது. இது மக்களுக்கு பயன்படுற காவல்துறையே கிடையாது.
நம்ம தான் சொன்னோம்ல இந்த அஜித் இது லாக்அப் டெத்தில் இருந்து மற்ற அதுக்கப்புறமும் ஒரு டெத் இப்போ நடந்திருக்கு, லாக்அப் டெத் மறுபடியும் நடந்திருக்கு. திருமால் பால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஒரு மூளை இல்லாத இன்னொரு எம்பி ஒன்று உட்காந்துருக்கு, ஆண்டிமுத்து ராசான்னு சொல்லி ஒரு எம்பி. அதுகிட்ட வந்து ஒருத்தவங்க நேர்காணலில் கேட்குறாங்க, இது வரைக்கும் லாக்அப் டெத் நடந்ததே இல்லையா, ஆக்சிடென்ட் நடந்ததே இல்லையா, கொலைகள் நடந்ததே இல்லையா, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறத வச்சு நீங்க வந்து இந்த திமுக அரசை வந்து நீங்க குறை சொல்லலாமான்னு கேட்கிறாரு. ஏன் கனிமொழி கூட சொல்லியிருந்தாங்களே, சினிமாவில் நடந்தா ஒத்துக்குப்பீங்க, அது அரசியல் நடந்தா ஒத்துக்க மாட்டீங்களான்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதே சினிமா பார்த்துட்டு தானே முக ஸ்டாலின் என்ன சொன்னாரு, அவங்க அண்ணன் என்ன சொன்னாரு, முக ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன சொன்னாரு, ஜெய்மீன் படத்தை பார்த்து இந்த லாக்கப்ல கைதியை வந்து இப்படி சித்திர பண்ணா என்னால தாங்கவே முடியல, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அப்ப திரைப்படத்துல வந்து அவனுக்கு கஷ்டமா இருக்கு, நேர்ல வந்தா எப்படி இருக்கும், ஹாப்பியா இருக்குமா? என்ன கதை இது? இது வந்து கையாளாகாத அரசு, கையாளாகாத காவல்துறை. இந்த காவல்துறை வந்து இது வரைக்கும் எந்த கேஸ் தான் பல்கலைக்கழகத்தில் ஒரு இது வந்துச்சு, இதை பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப டீப்பா எடுத்து போனதுனால தான் இன்னைக்கு அந்த ஆள் சிறையில் இருக்கேன், அவன் ஞானசேகரன். இல்லைன்னா இந்த மாதிரி நடமாடிட்டு தான் தெரியும், ரோட்ல தான் நடமாடிட்டு இருப்பேன். ஏன்னா புள்ள அந்த யார் அந்த சார்னு இன்ன வரைக்கும் கேள்வி கேட்டு தான் இருக்கு. அதையும் அண்ணாமலை எடுத்து வச்சிருக்கா, அந்த சார் யாருன்னு எல்லாருக்கும் தெரியத்தான் போகுதுன்னா கொஞ்ச நாள் தெரியதான் போகுது, எல்லாத்தையும் வெளியே விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. தொடர்ந்து பெண்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஒரு நடவடிக்கையும் இல்லை. போலீஸ் தூங்குது, அவ்வளவுதான். சும்மா பேருக்கு நாங்க அங்கே மாத்தணும் இங்கே மாத்தணும், அந்த அதிகாரி இங்கே தூக்கி போட்டோம், இங்கே அதிகாரி இங்கே தூக்கி போட்டோம்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் ஒத்து வரலன்னா தூக்கி மாத்திடுவாங்க. இதுதான் நடக்கும். இங்க வந்து வெத்து ஆட்சி தான் நடக்குது. வெத்து ஆட்சி, ஒண்ணுமே இல்லை, பேப்பர்ல எதுவுமே இல்லை, வெத்து ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த திருமலா பால் விவகாரத்துல நவீன் அவர்கள் மேலாளர் வந்து பின்னாடி கைகளை கட்டி தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு தகவல் வெளியே இருந்துச்சு. ஆனா அது வந்து பின்னாடி கையை கட்டிட்டு ஒருத்தர் எப்படி தற்கொலை செஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்து விவாதமாக போச்சு. ஆனா இப்போ வரைக்கும் அந்த டிசி பாண்டியராஜனை வந்து சஸ்பெண்ட் செய்ய போறதாக ஒரு தகவல் வந்துச்சு. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லையே. அதுக்கு தமிழக அரசும் எந்த பதிலும் சொல்லல. தமிழக அரசு எது சொன்னாலும் பொய் தான் சொல்லும். நாங்கள் வந்து இப்போவே அடித்து பிடிச்சி கட்டி எல்லாத்தையும் முடித்து வச்சிடறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்காது. ஆனால் அருண் ஐபிஎஸ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அவர் வாங்கின இடத்திலேயே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து தற்கொலை மனசு மாறிடுமோன்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. அப்போ எப்படி அவரே கட்டிக்கிட்டாரா பின்னாடி இருந்து? எப்படி கழுத்து இப்படி ஃபுல்லாக திரும்புமோ எப்படி தெரியலையே. ஃபுல் அவர் எதுவும் ரொட்டேட்டர் எதுவும் வச்சிருந்தாரா இந்திரன் படத்துல மாதிரி? இல்லை, அருண் ஐபிஎஸ் அவர் சொல்லியிருந்தாரு தன்னுடைய மனம் தற்கொலைக்கு மாறி விடுமோ, அதனால அதாவது நான் மாறி தற்கொலை பண்ணிக்காம போயிடுவணுங்கிற பயத்துல பின்னாடி கட்டிட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்படிலாம் இருக்காது. இது ஏதாவது ஒரு கொலையாக தான் இருக்கும், எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு பண்ணியிருப்பாங்க. இதை மூடி மறைக்கிறதுக்கு இப்படி சுற்றி கதை சுற்றி இப்படிலாம் கொண்டு வந்து வைப்பாங்க. நம்ம 45 கோடிக்கு ஒரு கொலை பண்ணியிருப்பாங்களா? 45 கோடிக்கு என்ன 10 ரூபாய்க்கே கொலை நடந்துகிட்டு இருக்கீங்க, வெறும் 10 ரூபாய்க்கு கொலை நடந்துருக்கு. நீங்கள் 45 கோடி பெரிய விஷயம் இல்லையா? 45 கோடிக்கு என்ன எவ்வளோக்கு வேணாலும் கொலை பண்ணுவாங்க. திமுக அரசு 5 ரூபாய்க்கு கூட கொலை பண்ணும். அந்த மாதிரியான அரசு தான் இது. ஏன்னா காசுனா வாயை பிளந்துடும். காசு யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கதவை திறந்துடும் திமுக அரசு. அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின்கிற ஒரு திட்டம், வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து பிரம்மாண்டமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அதில் வந்து அவரும் வந்து சிதம்பரம் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. இப்போது மக்கள் வந்து ஆரவாரத்தோட வந்து அவங்களுக்கு தேவையான மகளிருக்கான உரிமை தொகைகள்லாம் இனிமேல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நவம்பர் மாதம் வரைக்கும், செப்டம்பர் வரைக்கும் மனுக்கள் வாங்கப்படும், அதுக்கப்புறம் இது நடைமுறைப்படுத்தப்படும்னு. இப்போ இவ்வளோ நாட்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தலையா? எவ்வளவு பெரிய நாடகம் ஆடுது பாருங்க இந்த திமுக அரசு. பெரிய நாடகம். இத்தனை நாளாக தகுதி உள்ள பெண்களுக்கு தான் 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்போ தகுதி உள்ள பெண்கள் மட்டும் ஓட்டு போடுவாங்க, தகுதி இல்லாத பெண்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு 1000 ரூபா கொடுக்கல, அதனால ஓட்டு போட மாட்டாங்க. எங்களுக்குலாம் தகுதி இல்லையா? ஆமாம், எல்லாருக்கும். எங்களுக்கும் தகுதி இல்லை, எங்கள் வீட்டுக்குலாம் வரலையே, எங்களுக்கும் தகுதி கிடையாது. நாங்களாம் வீடு வாசம் எதுவும் இல்லாமல் ரோட்டில் தூங்கினோம்னா எங்களுக்கு தகுதி இருக்குது. எதுவுமே இல்லாமல் பஞ்ச பரதேசியாக ரோட்டில் தூங்கினா எங்களுக்கு தகுதி இருக்குது. அப்போனா 1000 ரூபா கொடுப்பாங்க. அந்த 1000 ரூபா வச்சு நாங்கள் செல்வ செழிப்பாக வாழ்ந்துடலாம்ல. இந்த திமுக அரசு ஒரு எவ்வளோ கேடுகட்ட அரசு பாருங்களேன். இப்போ தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து மகளிருக்கும் நாங்கள் வந்து 1000 ரூபா கொடுப்போம்னு சொல்கிறது, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்குன்னு சொல்கிறது, இப்போ எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் எல்லா மகளிருக்கும் நாங்கள் 1000 ரூபா கொடுப்போம்னு சொல்கிறது. இல்லை, இப்போவும் சொல்லியிருந்தாங்களே, இப்போ தகுதி உள்ள அனைவருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதே ஆமாம், தகுதி உள்ளவருக்குன்னா இப்போ யார் போட்டாலும் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் முன்னாடி தகுதி இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, அவங்க கொண்டு போய் ஃபார்ம் கொடுத்தாலும் இந்த தடவை கொடுத்துருவாங்க. ஏன்னா எலெக்ஷன் திரும்பவும் வந்து தகுதி உள்ள மகளிருக்கு தரப்படும்னு தானே திரும்பவும் சொல்லியிருக்காங்க. அப்படி தாங்க சொல்லுவாங்க அவங்க. நீங்கள் நான் போய் இப்போ நான் வேணா எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வரேன், என்ன ஒரு 2-3 மாதத்தில் அது கொடுத்துருவாங்க. என் வீட்டுக்காரம்மாவை நான் அப்ளை பண்ண சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு எங்கள் வீட்டில் டிராக்டர் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கொடுக்கல, டிராக்டர் உழுகிறதுக்கு வச்சுருக்கோம், விவசாயம் பண்ண வச்சுருக்கோம், அது இருக்கிறதுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து கொடுக்கல, 1000 ரூபா கொடுக்கல, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் நாங்கள் போய் அப்ளை பண்ணுறோம், எங்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஓட்டு வேணும்ல. இப்போ யார் என்னன்னு பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஓட்டு வேணுங்கிறதுனால இப்போ இந்த எலெக்ஷனுக்காக தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் இப்போ ஒன்று போட்டிருக்காங்களே.
அப்போ வந்து நேற்று வந்து டிவியில் வந்து சொல்கிறாங்க, எவ்வளவு மக்கள் பாருங்கள் வந்து இந்த முதலமைச்சர் வந்து நல்ல முதலமைச்சர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தை, எல்லா துறைகளையும் வந்து நிறைய மக்கள் வந்து பயனடைய எவ்வளவு மனுக்கள் வருது பாருங்க. முதலமைச்சர் வர்றாரு, அந்த மனுவை வந்து அப்படி தொட்டு பார்க்குறாரு. அந்த மனுவை என்னென்னு வாங்கி பார்க்கணும்னாங்க முதலமைச்சர். என்ன மனு கொடுக்குறாங்க, சரி இதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னுங்க. அதிகாரிகிட்ட சொல்லணும்ல. அந்த மனுவை அப்படி தொட்டு பார்த்துட்டு என்னமோ சாமி இது கொடுப்பாங்க, இது கொடுக்குற மாதிரி தொட்டு பார்த்துட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு 13 துறைகளுக்கு வந்து நாங்கள் வந்து முகாம் திறந்திருக்கோம் சொல்லி 10,000 முகாம் திறந்திருக்கோம் சொல்கிறீங்கல்ல. அப்போ எவ்வளவு மக்கள் வந்து அந்த முகாமுக்கு வராங்க. அப்போ நீங்கள் என்ன இந்த ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அப்போ உங்கள் ஆட்சியில் என்ன நடக்குது? கரெக்டான ஆட்சி நடந்திருந்தா ஏன் மக்கள் வரப்போகிறாங்க இப்போ ரோட்டுக்கு? அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணலை. நீங்கள் செய்யறது பூராமே ஒன்றுமே இல்லை, ஆட்சியே கிடையாது. மக்களுக்கு விரோதமான ஆட்சி தான் இந்த திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து நல்ல விதமாக ஆட்சி நடத்திருந்தா ஏன் இவ்வளவு மனுக்களை கொண்டுக்கிட்டு மக்கள் வராங்க? எதுக்கு நீங்கள் முகாம் திறக்கணும்? ஏன் இத்தனை நாளாக 4 வருஷமாக முகாம் திறக்கணும்? எதுக்கு இப்போ முகாம் திறக்கணும்? அப்போ எலெக்ஷன் வருது, ஏதாவது ஒரு நாடகம் போடணும். உங்களுடன் ஸ்டாலின், உங்கள் பிள்ளைகளுடன் ஸ்டாலின், உங்கள் அப்பா வருகிறேன், உங்கள் தாத்தா வருகிறேன், ஏதாவது ஒரு நாடகம் போடணும். இந்த இப்போ அப்பான்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு கிளப்பி விட்டாங்க. அது பெரிய கேவலமான. ஊர்ல போனால் எங்கள் அப்பா வராரு, எங்கள் அப்பாவோட கடையில் சரக்கு வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் ஷாப்பில் பூரா எங்கள் அப்பாவோட கடை இது, நாங்கள் சரக்கு வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட காசு கேட்கக்கூடாது, எங்கள் அப்பா கடை இது, எப்படி காசு கேட்கணும்னு சொல்கிறாங்க. எப்படியே சொல்கிறாங்க. எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. வாங்கி குடிச்சுப்படியே எங்கள் அப்பாவே சொல்லியிருக்காரு, நீ என்ன காசு கேட்குற, டம்ளர் கொடு, தண்ணி கொடு, எங்கள் அப்பா கடை இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி கேவலமான ஆட்சிலாம் வந்து இந்த திமுக தான் நடக்குது. எதுவுமே வந்து ஆக்கப்பூர்வமான இது வந்து மக்களுக்கு எதுவுமே நடக்கல. நீங்க ஆக்கப்பூர்வமா நல்லபடியாக ஆட்சி செஞ்சிருந்தால் இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வந்து இவ்வளவு மனுக்களை தூக்கிட்டு இந்த 10,000 முகாமுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. உண்மைதானே அது? நீங்க நல்ல விதமா ஆட்சி நடத்திருந்தா எதுக்கு மக்கள் இவ்வளவு மனுக்களை தூக்கிட்டு வராங்க? நீங்க நடத்துறது பூராமே கேவலமான ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி. இருக்கிற நிலத்தை பிடுங்கிறது, அவன் வீடை பிடுங்கிறது, அடிச்சு பிடிச்சி காசை வாங்குறது, அப்புறம் அவன் வர்றது கலெக்டர் ஆஃபீஸுக்கு என் வீட்டை பிடிங்கிட்டாங்க, என் நிலத்தை பிடிங்கிட்டாங்க, போலி பட்டா எழுதி பிடிங்கிட்டாங்கன்னா அவன் கலெக்டர் ஆஃபீஸ் வர வேண்டியது. அப்புறம் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்குமே தவிர இவங்க பூராயுமே எலெக்ஷனுக்காக, தேர்தலுக்காக நடத்துகிற நாடகங்கள். அதிகாரிகளே வீட்டுக்கு வராங்களாமே. அதிகாரிகள் நம்ம வந்து ஒரு தாலுகா ஆஃபீஸ் போனாலோ ஒரு யூனியன் ஆஃபீஸ் போனாலோ காதுலேயே கேட்க மாட்டாங்க. இப்போ எப்படி வீட்டுக்கு வருவாங்க? ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு சீனை போட்டு இப்படி சுற்றுவாங்க, அதோட முடிஞ்சு வச்சு. அதிகாரிலாம் வரமாட்டாங்க. அதிகாரி நம்ம ஃபோன் அடித்து, சார் இந்த இடத்துல மண்ணல் ராயன் சார், அம்மா கரையில் மண்ணல் ராயன்னா இந்த பார்க்குற சார் அப்படின்னு சொல்லுவார். அவர் தலையாரிக்கு சொல்லுவார், சார் எல்லாம் வாங்கியாச்சு சார். விஓட்ட சொல்லுவார், சார் எல்லாம் வாங்கியாச்சு சார், முறைப்படி தான் சார் போயிட்டுருக்கு. சரிங்க சார், பார்க்க சொல்லுவோம் சார். அவ்வளோதான் முடிஞ்சு இவங்க அதிகாரிகள் வேலை செய்கிற வேலை. எங்கள் ஊர்லலாம் மண் அங்கிட்ட அங்கிட்ட ஓடையில் காட்டில் அள்ளிக்கிட்டு தான் இருக்காங்க, ஓடிக்கிட்டு தான் இருக்குது, சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு டெண்டரு போடுறாங்கங்க எங்கள் ஊரில், சிவகங்கை மாவட்டத்தில் இளையாங்குடியில் ஒரு டெண்டரு ஒன்று போடுறாங்க. ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு டெண்டர் போடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டெண்டர் எடுக்கிறவர், இந்த வேலையெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் பார்க்குறவர் அந்த டெண்டருக்கு அப்ளை பண்ணுறாரு ஆன்லைனில். அங்கே இருக்கிற திமுகவோட ஒன்றிய செயலாளர் இருக்கா பார்த்தீங்களா, இவன் வந்து டெண்டர் போடக்கூடாதுன்னு இந்த பையன்கிட்ட கூப்பிட்டு மிரட்டி அவங்க சொந்தக்கார மூலியமா நீங்கள் வந்து டெண்டரை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு வாபஸ் வாங்கணும்? நான் வந்து நல்லபடியாக தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் டெண்டர் போட்டிருக்கேன், நான் உள்ளே எஸ்டிமேட் போட்டிருக்கேன், நீங்கள் கம்மியாக போட்டுருந்தா நீங்கள் எடுத்துங்க, எனக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன்னு அந்த தம்பி சொல்கிறாரு. இந்த 4 ஒன்றிய செயலாளர் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் இளையாங்குடியில் சேர்ந்துக்கிட்டு அந்த பிடிஓ ஆஃபீஸரை மிரட்டி இந்த டெண்டரையே கேன்சல் பண்ணிட்டாங்க. காலையில் டெண்டர் ஓப்பன் பண்ண வேண்டியது ஆன்லைனில், அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு அதில் வந்து சில விதங்கள் இருக்கு, 1 கோர் 2 கோர் அந்த மாதிரி இருக்கு. இந்த 1 கோரில் இந்த டெண்டர் தூக்கி 2 கோரில் போட்டாங்க. 2 கோரில் போட்டால் என்னன்னா ஏற்கனவே வேலை பார்த்தவங்க தான் அதை எடுக்க முடியும். அப்போ திமுகவில் உள்ளவங்க பூரா அந்த வேலையை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு தம்பி போறாரு, அவருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு. அப்போ ஒரு பிடிஓ ஆஃபீஸுக்குள்ள ஒரு அதிகாரியை வந்து மிரட்டி எப்படி இந்த அரசியல் கட்சியில் உள்ள ஒன்றிய செயலாளர்கள் வந்து திமுகவோட செயலாளர்கள் வந்து செயல்படுறாங்க பாருங்க. அந்த தம்பி ரொம்ப மனம் வந்து என்ன நான் போட்டிருந்தேன், இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னாங்க, ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா, சார் அது வந்து நிர்வாகம் ஒரு சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது சார், அந்த மாதிரிலாம் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் சார் அப்படின்னு நம்மள்ட்ட வந்து ரொம்ப கூலாக பேசுகிறாங்களே தவிர உள்ளே வந்து அதை வந்து மாற்றிட்டாங்க. அந்த 2 கோருங்கிற இதுக்கு வந்து மாற்றி அந்த டெண்டரை கேன்சலே பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து முறையிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து சரியாக பண்ணலைன்னா நாங்கள் வந்து நேரு வழியில் போவோம், நம்ம கோர்ட்டு பார்ப்போம், கேஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எந்த லெவலில் வரப்போகுதுன்னு தெரியல. நாங்கள் இது வந்து சரியான முறையில் இந்த டெண்டர் நடக்கலைன்னா பிஜேபி சார்பாக நல்ல ஒரு பெரிய போராட்டத்தை எங்கள் மாவட்ட தலைவர் அண்ணன் நெஜ்ராஜ் அண்ணன் எல்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம்.